வந்து இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு உயிர் வாழும் உரிமை இல்லை. யார் சொல்கிறவர்? யார்? தி அட்டார்னி ஜெனரல் நிரண்டே. நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு மொரார்ஜிபாய் தேசாய் 77 பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். அப்போது பொது வழக்கம் என்ன? அட்டார்னி ஜெனரலுங்கிறவர் வந்து அரசாங்கத்தின் வழக்கறிஞர். அதனால் அவர் தன்னோட ராஜினாமாவை சமர்ப்பிக்க போகிறார். அப்போ திரு மொரார்ஜிபாய் தேசாய் கேட்குறார், எந்த ஜீவராசியாக இருந்தாலும், லீவ் அலோன் ஹியூமன் பீயிங், எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அது பிறந்தது என்கின்ற காரணத்தினாலேயே அதற்கு வாழும் உரிமை இருக்கா இல்லையா? ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இந்தியாவில் மக்களுக்கு உயிர் வாழும் உரிமை இல்லைன்னு. அப்போ உடனே நிரண்டே என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அன்று நான் பயந்து போயிருந்தேன். அப்போ மொரார்ஜிபாய் தேசாய் அவரோட ஸ்டைல்லே சொன்னார், அன்றைக்கி மாத்திரம் பயந்து போயில்லை, இன்றைக்கும் பயந்து போயிருக்கீங்க. ஏன்னா நான் பிரதமர் ஆகிட்டேங்கிறதுனால நீங்கள் அன்றைக்கி பயந்தேன்னு இன்றைக்கி சொல்கிறீங்க அப்படின்னு. அந்த அளவிற்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பந்தாடப்பட்டார்கள். ஜஸ்டிஸ் KS ஹெக்டே, ஜஸ்டிஸ் கண்ணா போன்றவர் ராஜினாமா பண்ணிட்டு வெளில வந்தாங்க. இனிமேல் இந்த அவமானப்பட்டு இந்த அரசாங்கத்தின் கீழ் நாம் இருக்க முடியாது அப்படின்னு. ஆகவே இந்த பாரத தேசத்தில் அரசியல் சட்டத்தை கொலை செய்த ஒரு அமைப்பு, கட்சி காங்கிரஸ், செய்த தலைவர் இந்திரா காந்தி. ஆனால் இன்றைக்கி அந்த காங்கிரஸ் வேஷம் போடுது. இன்றைக்கி பார்த்தாக்கா அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி அப்படிங்கிறாரு. கார்கே உள்ளே வச்சிட்டாங்களா? இல்லை சோனியா காந்தியின் குடும்பம் பெயிலில் இருக்காங்க, ஆனால் ஜெயிலில் ஒன்றும் வைக்கலையே நாம். சோனியா காந்தியை, ராகுல் காந்தியை, பிரியங்கா காந்தியை, ராபர்ட் வாட்ராவை யாரையும் இல்லையே. ஆகவே இன்றைக்கி முழு ஜனநாயகம், கொஞ்சம் நீங்கள் ஊடக நண்பர்களே ஒத்துக்கொள்ளுவீர்கள், கொஞ்சம் ஜனநாயகம் அதிகமாக, உரிமைகள் அதிகமாக கூட கொடுக்கப்பட்டிருக்கோன்னு நினைக்கிற மாதிரி. ஏன்னா மேதக ஆளுநர் பேசாத பேச்சை ஊடகத்தில் ஒரு செக்ஷன், நான் எல்லோரும் சொல்ல மாட்டேன், அவங்க பரப்பியிருக்காங்களா இல்லையா? நேற்றைய முன்தினம் ஆளுநர் அப்படி ஒரு பேச்சு பேசவே இல்லைன்னு இப்போ அதை விளக்கம் கொடுக்கறது மாத்திரமில்லை, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம டிஜிபிக்கு அதுக்கெல்லாம் அதை பார்த்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு டைம் இருக்குமான்னா இருக்காது. ஏன்னா பிஜேபியோட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை தடுக்கணும், முடக்கணும், அதுக்கு வழக்கு போடணும், எவ்வளோ வேலை இருக்குது பாவம் காவல்துறைக்கு. அதனால் அவங்க இதெல்லாம் ஆளுநரோட மரியாதையை காப்பாற்றணும்னு அவர் நினைப்பாரா? நடவடிக்கை எடுப்பாங்களா? இந்த அரசாங்கம் அதுக்கு அனுமதிக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆகவே இன்றைய தினம் நாம் அந்த கருப்பு தினம், நெருக்கடி நிலை, அதை நாம் மக்களுக்கு நினைவூட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் சாதாரண குடிமகனுக்கு இருக்குது, அதை விட அதிகமாக ஊடக நண்பர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிச்சயமாக ஊடக நண்பர்கள் ஒத்துக்குவீங்க, தேர் இஸ் நோ ப்ரீ சென்சார்ஷிப். இன்றைக்கி எவ்வளோ வேணால் குற்றஞ்சொல்லட்டும், நம்மளை பற்றி பொய்கள் பரப்பட்டோம், நாம் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஆனால் அன்றைக்கி ப்ரீ சென்சார்ஷிப் இருந்தது. துக்ளக் போன்ற பத்திரிகைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சென்சார் பண்ணின இதை அப்படியே பிளாக்காக பிரிண்ட் பண்ணி வெளியிடுவார். 75 அந்த 77 காலகட்டத்தில் இருந்த அனைவருக்கும் தெரியும். அதற்கு பின் வந்திருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியாதுங்கிறதுனால தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த சமயத்தில் மிக தீவிரமாக நெருக்க நிலைக்கு எதிராக போராடி 2வது சுதந்திர போர் என்று சொல்லுகின்ற ஒரு 77 நிகழ்வுகளுக்கு ஜஸ்டிஸ் KT தாமஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தவர், அவர் சொல்கிறாரு, இஃப் ஐ ஹாவ் டு கிவ் கிரெடிட் டு எனி ஒன் ஆர்கனைசேஷன் ஃபார் releasing this country from the ordeal of emergency, I will say give the credit to RSS. ஏன்னா அந்த அளவிற்கு லட்சக்கணக்கான பேர் RSS, ஜனசங், அதை சார்ந்தவர்களெல்லாம் வந்து நெருக்கடி நிலையை எதிர்த்து தொடர்ந்து சத்தியாகிரகம், ஆர்ப்பாட்டம், போராட்டம் ஆகியவை நடத்தினாங்க. அது மட்டுமில்லை, டெல்லியிலிருந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டி பணிக்காக பெங்களூர் வந்திருந்த திரு வாஜ்பாய் அவர்கள், திரு அத்வானி அவர்கள், மது தண்டவதே, இவங்க எல்லாரும் எதிர்கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட் கமிட்டிக்காக கூட்டத்துக்காக வந்தாங்க. ஜூன் 24 இரவே அவங்களெல்லாம் அவங்க தங்கியிருந்த ஹோட்டல்லே வந்து அப்ரிஹெண்ட் பண்ணி கைது பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லை, அது ஒரு கொலகார ரிஜிம்.
நான் சரியான வார்த்தை பயன்படுத்துறதுனால என் மேலே சிலருக்கு கோபம் வரலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் சிட்டி பாபு கொல்லப்படலையா? இன்றைக்கி ஸ்டாலினுக்கு அதை பற்றி கவலை இல்லை. தம் பையன் உதயநிதிக்கு பதவி வந்தால் போதும். உங்கள் கட்சியில் முன்னணி தலைவராக இருந்து உங்களை அடிக்கிறத தான் குறுக்க புந்து அந்த அடியை வாங்கி செத்து போனானே ஒருத்தான். அந்த சிட்டி பாபு ஞாபகம் இருக்கா? இவருக்கு குழந்தைக்கு பேர் சிட்டி பாபு வச்சுருக்கணும். அந்த அளவிற்கு அவர் பர்சனலாக பாதிக்கப்பட்ட சமயத்தில் இடையில பூந்த அந்த அடியை தான் வாங்கி சிறையில் செத்து போனவர் சிட்டி பாபு. அதை பற்றி கவலை இருக்கா திமுகவுக்கு? சேகர் பாபுவை பற்றி கவலை இருக்குது, சிட்டி பாபுவை பற்றி கவலை இல்லை. அதே மாதிரியாக கர்நாடகத்தில் மிக பிரபலமான சினிமா நட்சத்திரம், அவர் சோஷலிஸ்ட்டு சித்தாந்தத்திற்கு உடன்பட்டவருங்கிறதுனால ஸ்னேகலதா ரெட்டி அவர்கள், அவர் கைது பண்ணி ஜெயிலில் கொல்லலை இந்திரா காந்தி அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம். அதே மாதிரி கேரளாவில் இன்ஜினியரிங் மாணவன் ராஜன், அவரை புல்டோசர் போட்டு நசுக்கி கொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக 6 ஆண்டுகள் இருக்கும், கேரளாவில் நெருக்கடி நிலையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னுக்கும் இருக்காங்க நூற்றுக்கணக்காக. கை இழந்தவர்கள், கால் இழந்தவர்கள், கண் இல்லாமல். அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஆட்சி, கொலைகாரர்கள், கொடூரமானவர்கள், இவங்களோட ஒட்டுமொத்த கும்பலுக்கு பேர் தான் இன்றைக்கி இண்டி. அந்த அளவிற்கு மிக மோசமான ஜனநாயக விரோத சர்வாதிகார எலிமெண்ட்ஸ் கூடியிருக்கிற ஒரு அமைப்பை பற்றி மக்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். அதுக்காக தான் இன்றைய தினம் இது. அதுவும் 50வது ஆண்டு இந்த நாட்டில் ஜனநாயகம் கொல்லப்பட்டு குற்றுயிரும் கொலையுருமாக 18 மாதங்கள் இருந்த ஒரு சூழ்நிலையை மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக இது எவ்வளோ தூரம் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறது நாம் இப்போ மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதை பற்றி நாம் இன்றைக்கி எல்லா மாவட்டங்களிலும் பத்திரிகை நண்பர்களை சந்தித்து, ஏன்னா நெருக்கடியில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் பத்திரிகையாளர். அதனால் பத்திரிகையாளர்களுக்கு முதல் தெரியணும், இந்த காங்கிரஸ்னு எழுதுறதுக்கு முன்னாடியே சர்வாதிகார காங்கிரஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அது இல்லைன்னா மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு தெரியாது. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த பத்திரிகையாளர் கூட்டமே ஏற்பாடாகிருக்கு. ஆகவே இன்றைக்காவது குறைஞ்சது இந்த நெருக்கடி நிலை அட்ராசிட்டிஸ் பற்றி, படுகொலைகள் பற்றி, சிட்டி பாவை பற்றி சீஃப் மினிஸ்டருக்கு ஞாபகம் இல்லை. நாம் அதை பற்றி டாக் ஷோவில் சிட்டி பாவை பற்றி பேசணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.